நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். தானம், தானத்திலே எத்தனையோ தானம் இருக்குங்க. மனிதராய் பிறந்த நாம் ஒரு தினந்தோறும் நம்ம வாழ்ற காலத்துல அன்னதானம் பண்ணலாம். ஏழை வழிய மக்கள் யாராவது அம்மா யாசகம் கொடுங்க, தர்மம் கொடுங்கன்னு சொன்னா நிச்சயமா நம்ம கிட்ட இருக்கிறத இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும் இல்லைங்களா? சாப்பிடுங்கம்மா, நீங்களும் சாப்பிடுங்க என்ற மாதிரி அந்த தானமானது அவ்வளவு பவித்திரமானது. பிறகு இது மனிதநேயம் இல்லைங்களா? அதே மாதிரி நாம் இந்த மானிட பிறவியில பிறந்த நாம் இந்த உலகத்துல நம் உயிர் பிரிறதுக்குள்ள ஒன்று கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு கோமாதாவை யாருக்காவது நாம் தானமா கொடுக்கணும். நம்மளுடைய பிறவி பாவங்கள் நம்மளை விட்டு போயிடும்ன்றது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாங்க. நாமளும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருப்போம் இல்லைங்களா? அந்த வரிசையில கோதானம் என்பது ரொம்ப 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 விசேஷமான ஒரு தானங்க. அதுலயும் கோதானம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சொல்லி தர்மமா கொடுத்துடக்கூடாது. சில நியதிகள் இருக்கு. கோமாதாவே ஒருத்தருக்கு நாம் தானம் கொடுக்குறோம் நாம் நினைச்சோம்னா ஒரு ஏழை ஒழிய மக்கள் அவங்களால அன்னோட சாப்பாடுக்கும் சிரமமா இருக்கு. ஒரு கோமாதாவை கொடுத்தா அது கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு பார்த்துப்பாங்க. கோமாதாவை நல்ல பக்தியுடன் நல் மனதுடன் அதை பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கோதானம் பண்ணணும். அதை விட்டு நாமளும் தானம் பண்றோம்னு சொல்லிட்டு யாருக்கோ எல்லாம் பழக்கூடாது. அது போய் அவங்க கோதானம் நாம் பண்றோம், அவங்க போய் வேற யாருக்கோ விற்கிறதாகட்டும், அதுக்கு ஏதாவது தும்மை கொடுக்கறதாகட்டும், அப்படியெல்லாம் அவங்க பண்ணா அந்த பாவமுச்சத்தை அது உங்களுக்கு தான் வரும். கோதானம் என்பது சாதாரண விஷயமா? இந்த மாட பிறவியில கோதானம் பண்ணணும்னா நம்ம கோடி ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒருமையில இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு கோதானமாக நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்காக அவர் வாழ்வார். அப்படி அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த குடும்பமே ஒரு வேளை சாப்பிடும் போது உங்களை வாழ்த்துவாங்க. அது மட்டும் இல்லாம கோதானம் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க எப்பயும் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க, கோமாதாவை நல்லா பார்த்துக்கிறாங்களா. இதுதான் தேவை. ஏன்னா கோமாதாவை நாம் தானம் பண்ணுறது எந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமோ அதே மாதிரி அந்த கோமாதாவை நல்லா பார்த்துக்கிறாங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கோமாதா என்பது அதுல யாரெல்லாம் இருக்காங்க? 30 தேவிகளும் 3,000 தேவர்களும் கோமாதால இருக்காங்க இல்லைங்களா? அப்பன்னா நாம் ஒரு கோமாதாவை கும்பிட்டாவே போதும், நாம் எல்லா தேவர்களும் கும்பிட்ட மாதிரிங்க. நம் இந்த மாட பெருவியில கோமாதாவை யாருக்காவது ஏழை ஒழிய மக்களுக்கு நீங்க தானம் பண்ணா அவங்களும் அந்த கோமாதாவை நல்லா பார்த்துக்க கூடிய அந்த தருணத்துல நீங்க தானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிறவி பாவமே குறைஞ்சிருங்க இல்லைங்களா? கோமாதாவை எங்க பார்த்தாலும் நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். அம்மா கோமாதா தாயே, என்னோட வறுமையை நீக்கி கொடு, என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், நீ எப்பவுமே என் கூட தாயா இரு, நீ எங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு நீ பால் உணவா கொடுக்குற, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாலானது அமிர்தம்ங்க இல்லைங்களா? அப்படியாப்பட்ட கோமாதாவை நாம் எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணணும். கோமாதாவே போட்டு ஒரு தினந்தோறும் நாம் வீட்டில் விளக்கேற்றி, அதிகாலை நேரத்தில் விளக்கேற்றி கோமாதாவே போற்றி அன்னை என் தாயாரே மாசக்தி தேவியே கோமாதாவேன்னு சொல்லி அம்பாளுடைய நாமத்தை சொல்லி பாருங்களேன், அந்த வீட்டில் எந்த குறையுமே இருக்காதுங்க.